ஓம் நமச்சிவாய! வணக்கம் அன்புடையர்களே, நான் ஜோதிட ஜெமிலி ஃபென்டிபிளா பேசுகிறேன். குருவால குருவே துணை. மே மாத ராசி பலன் மகர ராசி என்பவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க உள்ளது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். நீதியும் நேர்மையும் கொண்டவரும் உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்தவருமான மகர ராசி என்பவர்களே, இம்மாதம் குரு பயிற்சி நல்லது ஒரு மாற்றத்தை நிச்சயமாகவே தரக்கூடுங்க. மாதம் துவக்கம் முதலே அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பழைய கடன் பிரச்சனைகள் தீர்வாகக்கூடும். குடும்ப உறவுகளின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியம் சீராகவே இருக்கக்கூடுங்க. சந்திராஷ்டம நாட்கள் இம்மாதம் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக சந்திராஷ்டம நாட்களில் தான் உங்களுக்கு கூடுதலான டென்ஷன் அதிகமாக இருக்கக்கூடும், மன அழுத்தம் இருக்கக்கூடும். சந்திராஷ்டம நாட்களில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். இம்மாதம் உங்களுக்கு 15/5/2024 மாலை 6 மணி முதல் 18/5/2024 விடியற்காலை 4 மணி முதல் 2.5 நாட்கள் முழுமையாக சந்திராஷ்டம் இருப்பதால் மிகுந்த கவனம் வேண்டுங்க. நண்பர்கள், குடும்பம், வேலை செய்யும் இடம், காதலர்கள் இவங்ககிட்டலாம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஆர்குமெண்ட்ஸ் வாக்குவாதம் செய்யவே கூடாதுங்க. வாகனத்தில் செல்லும்போது முன் ஜாக்கிரதை வேண்டும். தடை விலகுவதற்கு பார்த்திங்கன்னா ஹைகிரீவர் மகாவிஷ்ணுவுக்கு துளசி மாலையை போட்டுவிட்டு வெளியே நீங்கள் செல்லலாம். வேலை மற்றும் தொழில் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம் தாங்க ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த கௌரவம், வேலை, ஜீவனம் சொல்லக்கூடியது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா துலாம் ராசி தான் 10ஆம் இடம். அதன் அதிபதி சுக்கிர பகவான் 4ஆம் இடத்தில் நின்று ராசியை பார்ப்பதால் புதிய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்வீங்க. பழைய பாக்கியை வசூல் செய்வீங்க. திட்டமிட்டபடி தொழில் உற்பத்தியை பெரிதாக்கி லாபம் காண்பீர்கள். சிறு குறு வியாபாரிகள், எண்ணெய் மற்றும் இரும்பு துறையில் உள்ளவர்கள், உணவு வியாபாரிகள், கட்டிட விற்பனையாளர்கள், வாகன தயாரிப்பாளர்கள், ஜவுளித்துறை உள்ளவர்கள், சாலையோர வியாபாரிகள் மற்றும் விவசாயம் செய்யக்கூடிய அத்தனை பேருக்குமே பார்த்திங்கன்னா நிச்சயம் மாற்றங்கள் நிறைந்த மாதமாகவே இருக்கக்கூடும். குருவின் பார்வையும் உங்களை மனநிறைவை நிச்சயமாகவே அளிக்கக்கூடுங்க. புதிய வேலைவாய்ப்பு விஷயங்களை பொறுத்தவரைக்கும் சவாலாக இருந்து வந்த பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. நண்பர்களோட உதவிகளால் நல்ல நிறுவனங்களில் வேலை கிடைக்கப் பெறுவீங்க. கம்ப்யூட்டர் துறையில் உள்ளவர்கள், மீடியா வேலையாட்கள், மில் ஆலை தொழிலாளர்கள், இன்ஜினியர், கட்டிட வேலையாட்கள், மருத்துவத்துறையில் உள்ளவர்கள், ஆசிரியர் மற்றும் வங்கி பணியாளர்கள், அரசாங்க வேலை செய்யக்கூடியவர்கள், கணக்காளர்கள் அத்தனை பேருக்குமே பார்த்திங்கன்னா மனமகிழ்ச்சியுடன் வேலையில் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் வருங்க. இன்ப அதிர்ச்சிகள் நிச்சயமாகவே ஏற்படக்கூடுங்க. வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கடமையை சரியாக செய்து பாராட்டு பெறுவீங்க. வெளிநாட்டுக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்தின் அதிபதி குரு பகவான் 5ஆம் மனையில் நின்று உங்கள் ராசியை பார்ப்பதால் நிச்சயம் கடல் கடந்த பயணம் மேற்கொள்வீங்க. ஆகாய மார்க்கத்தின் வழியே அனுகூல செய்திகள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் இம்மாதம். திருமணம் மற்றும் காதல் பொறுத்தவரையில் இம்மாதம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த 5ஆம் இடத்தை குரு பகவான் தொடர்பு கொள்கிறார் மற்றும் உங்கள் ராசியை தொடர்பு கொள்கிறார். ஸோ 7ஆம் இடத்துக்கு அதிபதி சந்திர பகவான், அவரும் வளர்பிறையில் நன்றாக இருப்பதால் நிச்சயம் களத்திர பாவகம் ஆண் பெண் இணைவை சொல்லக்கூடியது. நண்பர்கள், பிற மனிதர்கள் தொடர்பால் உங்களுக்கு காதல் வெற்றி பெற்று கல்யாணத்தில் முடிய கொடுங்க. அனைத்திலுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நன்மை வரக்கூடிய, ஏன்னா குருவின் பார்வை ஸோ உங்களுக்கு வாழ்க்கையில் வெளிச்சத்தை நிச்சயமாகவே கொடுக்கக்கூடும். காதலர்கள் பார்த்திங்கன்னா சின்னஞ்சிறு சண்டைகள் நாளடைவில் கருத்து வேறுபாட்டை உருவாக்கி பிரிவை சென்ற அந்த காதல் இதயம் பார்த்திங்கன்னா தற்போது உடலும் உயிரும் தனியானாலும் உங்களுக்குள் இருக்கும் காதல் ஜீவன் ஒழித்து கொண்டு தாங்க இருக்கும். நிச்சயமாகவே பார்த்திங்கன்னா காதல் நினைவுகள் மீண்டும் மலரும். மனம் விட்டு காதல்கள் பேசுவீர்கள். காதல் வெற்றி பெறக்கூடும் மாதமாகவே இருக்கக்கூடும். திருமணம் என்பதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மங்கள வாழ்வில் அடியெடுத்து வைப்பீங்க. இனிமையான திருமண வைபோகம் நிச்சயம் குருவின் பார்வையால் உங்கள் குடும்பம் களை கட்டும் மாதமாகவே இருக்கக்கூடுங்க. புத்திர பாக்கியம் பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒருவருடைய முன்ஜென்ம வந்த தொடர்பு மூலியமாக அவருக்கு கிடைக்கக்கூடிய பலன், அதில் குடும்ப வாரிசு தாங்க முக்கியம். உங்களுக்கு இந்த 5ஆம் இடம் நிச்சயமாகவே குரு பகவான் புத்திரக்காரகன் 5ஆம் மனையில் நிற்கக்குள்ள 5ஆம் இடத்திற்கு 4ஆம் மனையில் நிற்க சுக்கிர பகவான் நிச்சயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு புத்திரன் புத்திரியை சந்தான பாக்கியத்தை உறுதியாக கொடுப்பாருங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குரு புதன் இவங்க ரெண்டுமே கல்விக்காரர்கள். இவங்க 2 பேருமே பார்த்திங்கன்னா நல்ல ஸ்தான பலத்தில் இருப்பதால் புதிய பாடத்திட்டங்கள் மூலியமாக நன்மை அடைவீர்கள். விளையாட்டு கலை போட்டிகளிலும் வெற்றி பெறுவீங்க. அனைவருடைய பாராட்டை பெறக்கூடிய மாதமாகவே இம்மாதம் உங்களுக்கு இருக்கக்கூடுங்க. வீடு மண்மனை சுகம் பொறுத்தவரையில் 4ஆம் இடம் அடிப்படை வசதிகளை சொல்லக்கூடியது. 4ஆம் இடம் தான் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையுமே உங்களுக்கு இருக்க விடுங்க. 4ஆம் இடத்துல சூரிய பகவானும் சுக்கிரனும் இருப்பதால் சுக்கிரன் 4ஆம் இடத்துல திக்பலம் பெறுவார். சூரியன் இந்த மே மாதம் 15 தேதி வரைக்கும் உச்சம் பெறுவதால் நிச்சயம் பார்த்திங்கன்னா அந்த சொந்த வீடு, கனவு இல்லம் இதெல்லாம் நினைவேற கொடுங்க. புதிய வீடு என்ற அந்த விஷயங்கள் உங்களை தேடி வருங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா புதிய பொருள் சேர்க்கையும் வாங்கி மகிழுங்க. ஆடை ஆபரணங்கள் நன்கு அமையும். பழைய வாகனத்தை விட்டுவிட்டு புதிய வாகனம் வாங்குவதற்கு சுக்கிர பகவான் உதவியாகவே இருப்பாருங்க. கலைத்துறையில் உள்ள நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லூர் நட்பால் புதிய பட வாய்ப்பு ஏற்படக்கூடுங்க. உங்கள் திறமை பழிச்சிடும். நடிகர் மற்றும் இயக்குநர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் பாராட்டும் பட்டமும் கிடைக்க பெறுவீங்க. வருமானம் நிச்சயமாகவே சுக்கிர பகவான் உங்களுக்கு கூடுதலாகவே ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அரசியலில் உள்ளவர்களுக்கு சூரிய பகவான் உச்சம் பெற்றிருப்பதாலும் குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மந்திரி என்று சொல்லக்கூடிய கிரகம் அவர் 5ஆம் இடத்துல இருக்கனால
அதிர்ஷ்டத்தின் வாயிலாக வந்து உங்களுக்கு தலைமை பதவியை வந்து கண்டிப்பாக கொடுப்பாருங்க. மக்களால் மதிக்கப்படுவீர்கள். புதிய அரசியல் களம் வந்து சூடு பிடிக்க கொடுங்க. மொத்தத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு ராஜயோக வாழ்க்கையை வந்து அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கக்கூடும். பொது வழிபாடு, குலதெய்வ வழிபாடு மற்றும் குரு வழிபாடு வந்து நன்மையை தரக்கூடும். அன்னதானம் நீங்கள் பிறந்த கிழமை அன்று திங்கள் முதல் ஞாயிறு வரை நீங்கள் இதில் எந்த நாட்களில் பிறந்தீங்களோ அந்த நாட்களில் வந்து அன்னதானம் செய்வது உங்களை வந்து தர்மத்தின் வழியே செல்ல கர்ம வினையை வந்து அகற்றுவதற்கும் நிச்சயம் நன்மை அளிக்கக்கூடும். சுபமஸ்து. நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.